உங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கு தொட்டுப்பார் சிண்டிப்பார் வருது இல்ல, அப்ப எங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கு அது வரணும்ல, ஏன் வரல? இதெல்லாம் தேவையில்லாத வெற்று பேச்சு. நான் வேற ஏதாவது கொஞ்சம் கோபத்துல ஏதாவது சொல்லிடுவேன். இன்னைக்கு உள்ள பிரதான பிரச்சனைகள் குறித்து நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க. திரைப்படத்துல பாக்குற மாதிரி அண்ணன் அடிப்பியாமா, அடிச்சா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்களா, அது மாதிரி இருக்கு இவர் பேசுறது. ஏற்கனவே அலிகேஷன் இருந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு திரும்ப பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டாலின் அவர்கள் தான் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி ஒரு மேடையிலேயே சொன்னாரு, மிகப்பெரிய ஊழல்வாதின்னு மேடையில வச்சு பேசினாரா இல்லையா, எல்லாரும் தானே பார்த்தோம். பிடிஆர் அவர்கள் வந்து அந்த 30,000 கோடின்னு சொன்ன உடனே அவருக்கு ஐடி துறைன்னு சொல்லி அவரை ஒதுக்குனாங்க. அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாகவே திமுகவுக்கு எதிராக இருக்காங்கிறது தான் சர்வே. முதல்வர் சொல்றாரு, மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டுல நடக்காது, அப்படி நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல அவர் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வெற்று பேச்சு. ஒரு பிரச்சனை எங்கேயோ நமக்கு நடந்துட்டு இருக்கிறத எங்க பகுதியில நடக்காத ஒண்ணு ஏற்படுத்தி நான் நடக்காம பாதுகாத்துக்குவேன்னு சொல்றதெல்லாம் நேரத்தை விரயம் பண்றதுக்கு தான் நான் பாக்குறேன். இதுல வந்து நான் வேற ஏதாவது கொஞ்சம் கோபத்துல ஏதாவது சொல்லிடுவேன். நீங்க பேசணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட வந்து நல்ல பேச்சாளரா ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் நினைக்க கூடாதுங்க. முதல்வர் என்ன நினைக்கணும், இன்னைக்கு உள்ள பிரதான பிரச்சனைகள் குறித்து நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க. இந்த பிரச்சனைக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இது வந்து இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இதற்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பேசுறது தான் ஒரு நல்ல ஆளுமையாக பார்க்கப்படுமே தவிர, பிரச்சனை இல்லாத இடத்துல இந்த பிரச்சனை நடக்காம நான் பாத்துக்கிறேன்னா, இப்ப எதிராளிக்கே நீங்களே வந்து என் ஊர்ல வந்து பிரச்சனை பண்ண இந்த திரைப்படத்துல பாக்குற மாதிரி எங்க அண்ணன் அடிப்பியா, எங்க அண்ணன் அடிப்பியாமா, அடிச்சா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்களா, அது மாதிரி இருக்கு இவர் பேசுறது. இதெல்லாம் தேவையற்ற பேச்சு. எச்சரிக்கையா இருக்கோம், பாதுகாப்பான மாநிலம், எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சம்பவங்களை முன்னிலைப்படுத்தி எச்சரிக்கையாக இருக்கிறோம் சொல்றது சரியானது கிடையாது. ஒரு மழை அதிகமா வரப்போகுதா, ஒரு வெள்ளம் வரப்போகுதா, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதுக்கு நாங்க பாதுகாப்போடு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும், இது மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்க முன்னெச்சரிக்கையா இருக்கோம், தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது பார்க்கிற நேயர்களுக்கே புரியும். நீங்க ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு போற இடம் இது கிடையாது. இது மிகவும் நுட்பமான ஒன்று, உணர்வு ரீதியான ஒரு விஷயம். இந்த உணர்வு ரீதியான விஷயத்தை எல்லாம் நீங்க பேசி விளம்பரம் தேடிக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை அப்பாவி மக்களுக்கு உருவாக்குங்கிறத நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பதனால பணிவோட கேட்டுக்கிறேன். நீங்க விளம்பரத்தை வேற மாதிரி தேடுங்க, இதற்கெல்லாம் நீங்க பேசாதீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு இல்லைங்கிறத நாங்க சொல்ல. இப்ப 2 தினங்களுக்கு முன்னாடி வரைக்குமே ஆட்டோ ஓட்டுநர் ஒரு வங்கதேசத்து பெண்ணிடம் பேசிய விதத்தை நாம பார்த்தோம். இது மாதிரி எல்லாம் வேற எந்த நாட்டிலையுமே பேச முடியாதுங்க பெண்ணிட்ட. அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனா அந்த தைரியம் இருக்குல்ல, ஒரு பெண்ணை வந்து பேசலாங்கிற தைரியம் இருக்குல்லங்க, அந்த தைரியமே தவறானது. இது மாதிரி சரியான சில்லறையை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. 163 ரூபா கேட்கிறாரு. ஸோ அந்த லேடி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 200 ரூபா தூக்கி வீசிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் கத்துறாங்க. இது நம்ம பார்க்கக்கூடிய காணொலி மூலமா நம்ம அந்த வருஷனை தான் நம்ம இல்ல, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது, முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. இடையில ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறத மட்டும்தான் நான் குறிப்பிடுறேன். அவர் சேஞ்ச் வந்து எனக்கு வந்து அப்படியே பணம் கொடு அப்படின்னு கேட்டதையெல்லாம் நான் தவறா சொல்லல. ஆனா என்ன கோபம் வந்தாலும் கெட்ட வார்த்தையில பேசி அவங்கள ஆபாசமா பேசுறது அப்படிங்கிற இடத்த மட்டும்தான் நான் குறிப்பிடுறேன். நீ எமோஷனல் ஆகுங்க, கோவப்படுங்க. தூக்கி வீசுறதுனால அவர் அந்த இன்ஸ்டன்ட்ல ரியாக்ட் பண்ணாரு. வீசுறதுக்கு முன்னதாகவே அவர் பேசுறாருங்க. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, நீ என்ன பேசுனன்னு கேக்குறாங்க, உங்களுக்கு புரியல. ஆனா அசம்ஷன்ல அவர் கெட்ட வார்த்தை தான் பேசிருக்காருங்கிறத அவங்க உணர்றாங்க. அப்புறம் தான் டெம்பர் ஆகி தூக்கி போடுறாங்க. நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க நான் வந்து ஆண் பெண்கிற பாரபட்சம் எல்லாம் எதுலையுமே பார்க்கறதுல எது நடந்ததோ அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு வெளிநாட்டுல இருந்தோ ஒரு மொழி தெரியாதவர்களிடம் நீங்க பேசும்போது உங்க மொழியை பயன்படுத்தி கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறதுங்கிறதும் தவறுதான் சொல்றேன். இதனால இன்னைக்கு அது ஒரு சாதா செய்தி கிடையாதுங்க. இதனால டூரிசம் பாதிக்கப்படும்.
வருவாயை இழக்க போறது நாம தான். நமக்கு கிடைக்க போற வருவாய்னா நாட் ஓன்லி கவர்மெண்ட்டுக்கு இல்ல, அங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும். ஒரு டூரிசம் அப்படிங்கிறது வாழ்வாதாரத்தை, ஒரு ஊர்லயும் ஒரு இடத்துலயும் ஒரு கோவில் இருக்கு, ஒரு பெரிய கோவில் இருக்குன்னா அதை நம்பி அங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்காங்க. இதனாலதான் அவங்க வாழ முடியும். இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை சுற்றி உள்ளவர்கள் கடை வச்சிருக்காங்க, பூக்கடை வச்சிருக்காங்க, இப்படி எவ்வளவு குடும்பங்கள் அதை சப்போர்ட் பண்ணுது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா இதுதான். அப்ப இந்த பாதுகாப்பு இல்ல, இது மாதிரி இல் ட்ரீட் பண்றாங்க, அவமதிக்கிறாங்கிற விஷயம் வெளியில பரவுனதுன்னா பாதிக்கப்பட போறது நாம தான். ஆனா ஒரு தனி நபர் ரியாக்ட் பண்றதுனால இது வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகுது. ஆனா இந்த இன்சிடென்ட் நடக்காம கவர்மெண்ட் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது கரெக்டுங்க. தனி நபருக்கு சட்டத்தின் மேலையும் முதல்வர் மேலையும் காவல்துறை மேலையும் ஒரு பயமோ அச்சமோ நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்க, நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, தண்டனை அதிகமா கிடைச்சிருங்கிற எண்ணம் இருந்ததுன்னா இந்த பிஹேவியர்ஸ் குறையும். இந்த பிஹேவியர்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம், எனக்கு வட்ட செயலாளரை தெரியும், எனக்கு கழகத்துல பொறுப்பு உள்ளவங்களை தெரியும், எனக்கு மாவட்ட செயலாளரை தெரியும், எனக்கு அமைச்சரை தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு கவுன்சிலரை தெரியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் தான் அவர்களை இந்த அளவுக்கு சுதந்திரமாக என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாங்கிறதையும் செய்ய வைக்குதுன்னு நான் சொல்றேன். அந்த இடத்துல கட்டுப்பாடு, காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு ஒட்டு மொத்தத்துக்குமே பொறுப்பேற்க வேண்டியவர் முதல்வர் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் பொறுப்பேற்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்குமே பொறுப்பேற்கக்கூடிய நபர். ஆனா அவர்கிட்டேருந்து ஒரு தடவை கூட இப்ப மற்றபடி அவர்கள் கட்சிக்குள்ள நடக்கிறதுக்கெல்லாம் அவரோட அந்த இது வீடியோ பார்த்தோம் நம்ம, நீங்களும் பார்த்திருப்பீங்க, சீண்டி பார்க்காதீங்க, தொட்டுப்பார் சீண்டிப்பாருலாம் பேசினாருல்ல, அதே மாதிரி வசனம் ஏன் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படும் போது பேசக்கூடாது? தமிழ்நாட்டுல உள்ள பெண்களை நீங்க யாராவது என்ன பண்ணாலும் என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லி நீங்க தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு பேசியிருக்கலாம்ல, ஏன் பேச மாட்டீங்க? நீங்களே அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. என்ன போடுறாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிறதா சொல்லப்படுது, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்வர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு நாங்க அதுக்கான தண்டனைகளை தான் அதிகரிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு சிம்பிளா ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு பதில சொல்லிட்டு கடந்து போறாரு. அந்த இடத்துல அவருக்கு கோபம் வரல, அவருக்கு அந்த மக்களோட இருக்கக்கூடிய இமோஷனல் கனெக்டே இல்ல. மக்களை உணர்வு ரீதியாக நாம மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற எண்ணமே இல்லாதது மாதிரியான ஒரு பதில கொடுக்குறாரு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆன்சர், காரணம் என்னவா இருக்கு? ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரோட ஆன்சர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு கரிஷ்மேட்டிக்னா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த இடத்துல ஒரு கோபத்தோட, அட்லீஸ்ட் அது கொஞ்சம் பெண்களுக்கு மனதுக்கு கொஞ்சம், உங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கு தொட்டுப்பார் சிண்டிப்பார் வருது இல்ல, அப்ப எங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கு அது வரணும்ல, ஏன் வரல? அப்ப அந்த இடம் எல்லாமே புரிய தொடங்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக அப்படிங்கிறது அவர்களுக்கும் அவர்கள் குடும்ப நபருக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்குமான ஒரு கட்சி தான் திமுக. இதனால மக்களுக்கு எதுவும் கிடையாது. 1000 ரூபாய்ன்னு சொல்றது இல்லைங்க, எந்த எதுவுமே கிடையாது. 1000 ரூபாய் உண்மைங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது, மகளிருக்கு உதவுது அப்படிங்கிறது வச்சுக்குவோம். ஆனா அது எதன் மூலமாக வருது? எவ்வளவு விலைவாசி உயர்வை நீங்க ஏற்படுத்துனீங்க? நீங்க கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தரேன்னு சொல்லி உங்களோட தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டிருந்தீங்க, அதை கொடுத்தீங்களா? இன்னைக்கு விலைவாசியோட கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக பெண்களுக்கே தெரியும், சராசரியா ஒரு 7000 ரூபாய் மாசம் செலவானுச்சுன்னா இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல தேவைப்படுதுங்கிறது தெரியுமே. சராசரியா குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்குமே தெரிந்த விஷயம் தானே. அப்ப அந்த குடும்ப தலைவிக்கு அப்ப நம்மள்கிட்டயே பணத்தை வாங்கி நமக்கே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்மள்கிட்ட 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனா நமக்கிட்ட இருந்து 4000 5000 பிடுங்குறாங்க விலைவாசியிலேயே. டாஸ்மாக்ல அந்த வீட்டு ஆண்கள் போய் டாஸ்மாக் கொடுக்கறது வேற கணக்கு, அது இன்னும் கூட அது 5000 10,000ங்கிறது நம்ம வீட்டு பணம் டாஸ்மாக்கு போயிட்டு இருக்குங்கிறது அது வேற கணக்கு. ஆனா தன்னுடைய இந்த குடும்பம் நடத்தவே முடியாம இது எல்லாமே அதிகமாயிட்டு அப்படிங்கிற இடத்தையும் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஒரு நாடகம் தான் ஆடிட்டு இருக்காங்களே தவிர இங்க மக்களுக்கான நல்ல ஆட்சி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா பார்க்கணும். அமைச்சரா பதவியில இருந்த செந்தில் பாலாஜி அவரோட பதவி விலகி இருக்காரு. அடுத்து மனோ தங்கராஜுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மனோ தங்கராஜ் மேல ஒரு அலிகேஷன்ஸ் இருந்தது, ஆவின்ல ஊழல் நடந்ததாகவும் அதுல குறைபாடுகள் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? அடுத்து கூடுதல் பொறுப்பா 2 அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு SS சிவசங்கருக்கு கூடுதல் கொடுத்துருக்காங்க, மின்சாரத்துறை. முத்துசாமி அவர்களுக்கு மதுவிலக்கு அந்த துறையையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அலிகேஷன் இருந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு திரும்ப பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம்
நாம வந்து உற்று கவனிக்க வேண்டிய இடம்தான். சிவசங்கரன் அவர்கள் மீதுமே ஏற்கனவே நிறைய புகார்கள் இருக்கு. இவர்களுடைய தேடலே எப்படி இருக்குன்னா இது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கூட இருக்காரு துறையில அமைச்சரா இருக்காரு, கொஞ்சம் அதிகார துணையில பேசியிருந்தாரு, ஒருத்தர் வந்து ஒருமையில பேசியிருந்தாருன்னு சொன்னாங்க, சாதி ரீதியா பேசியிருந்தாரு. அவங்களுக்கு அவங்கதான் தேவை, அதை தான் சொல்ல வரேன். அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன நற்பண்புகள் இருக்கு அப்படிங்கிறத விட இவர்களுக்கு வேறு விதமான பேக்ரவுண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமா இருக்கு அவங்களோட அமைச்சரவை. இதே ஸ்டாலின் அவர்கள் தான் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி ஒரு மேடையிலேயே சொன்னாரு, மிகப்பெரிய ஊழல்வாதின்னு மேடையில வச்சு பேசினாரா இல்லையா? எல்லாரும் தானே பார்த்தோம். அதிமுக தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரு. ஆனா இன்னைக்கு அவரு தியாகியா தெரிகிறாரு. மிகப்பெரிய ஊழல்வாதி, மிகப்பெரிய தியாகி, அதை விட பன்மடங்கு தியாகியா தெரியும். ஆமா, அப்ப அதுதான். அதனால இன்னைக்குமே அவர்களுடைய கணக்கு அப்படிங்கிறது யார் மூலமாக கட்சிக்கு வருமானம் வரும், யார் வந்து கமிஷன் கொடுப்பாங்க, அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த அமைச்சரவையே அமைக்கப்படுது. ஏன்னா பிடிஆர் அவர்கள் வந்து அந்த 30,000 கோடின்னு சொன்ன உடனேயே அவருக்கு ஐடி துறைன்னு சொல்லி அவரை ஒதுக்கி கொண்டுட்டு போய் போட்டாங்க. அவருமே அதை சட்டமன்றத்துல சென்ற முறை அவர் தொட்டு தொடாமலும் பட்டும் படாமலும் அதை வெளிப்படையா சொல்லிட்டாரு, எனக்கு பவர் இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு இந்த பவர் கிடையாது, எனக்கு அதுக்கு மேல என்னால இவ்வளவுதான் செயல்பட முடியுங்கிறத சொல்லிட்டாரு. அதிகாரம் என்கிட்ட கிடையாது. இந்தியாவில மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி தமிழ்நாட்டுல ஐடி துறைக்கு ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட ஓரளவுக்கான நேர்மை இருப்பதனால அவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் அது மாதிரியான நபர்களை வந்து பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக ஆகக்கூடாதுன்னு வெளியில வந்து இல்ல நீங்க அமைச்சராதான் ஆகணும்னு கொண்டு வந்து அவங்களை முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு பிரஷர் தாங்க முடியாம இன்னைக்கு சட்டத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு அமைச்சரா பதவி வைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கே தவிர, இவர் ஒரு நல்ல முதல்வரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், உங்க மேலெல்லாம் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு, அதனால நீங்க எல்லாம் அமைச்சரவைக்கு வேண்டாம் அப்படின்னு முன்னதாகவே முடிவெடுத்திருந்தாருன்னா நாம வந்து முதல்வரை ஒரு மக்களுக்கான முதல்வர், நேர்மையாக செயல்படக்கூடியவர்னு நாமளும் நினைக்கலாம், பாராட்டலாம். ஆனா இவங்க இல்லையே. அப்படி இதுதானே வேதனையா இருக்கு. உங்களுக்கு யார் தேவைப்படுறாங்க? ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் தான் அமைச்சரவையில தேவைப்படுறாங்க. அவர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? எப்படி நல்லது செய்வாங்க? ஒவ்வொருத்தரையுமே இண்டிவிஜுவலா போய் மக்களை போய் அணுகி கேட்டோம்னா கூட அந்தந்த பகுதி பிரச்சனைகள்லாம் பத்தி கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. பயந்து வாழ்றாங்க, எதுவுமே வெளியில சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து எங்க உயிருக்கு கூட எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை தான் நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்குது திமுக. இப்போ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல முதல்வர் இருக்காரு, அமைச்சருக்கு மேல இந்த புகார்கள் இருக்கு, இந்த வழக்குகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்களை திரும்பவும் ரீடைன் பண்றதுனால இவங்களுக்கு என்ன ஒரு கெயின் இருக்க போகுது? ஏன்னா மனோ தங்கராஜ் அவர்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. அதான் நான் குறிப்பிட்டது போல கட்சிக்கு வருமானம் வரும் அப்படின்னா அது யார் மூலமா வரும்? அவர்களுக்கு தேவை, அவ்வளவுதான். எளிமையான பதில். மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்னா இவங்களோட பவரை கொடுக்குறாங்க, அவங்களோட பவரை திரும்ப எடுக்கிறாங்க, அகைன் திரும்ப கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க இதை? ஏன்னா தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வரும்போது இது பெரிய இம்பாக்டை கொடுக்கும் இல்லையா? பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 26 தேர்தல் வரும்போது கண்டிப்பா அவங்க பார்த்ததோட விளைவு என்னன்னு புரியும். எல்லாத்தையும் உற்று நோக்குறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. என்னன்னா அதிகமான நம்பிக்கையை கொடுத்து மக்களை ஏமாற்றியது திமுக. என்ன செய்தாலும் இப்ப திடீர்னு சொல்லிட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அந்த திருமணத்திற்கு முன்பான தொகை 5 லட்சம் அப்படின்னு இப்ப சொல்றாரு. இப்ப ஒரு 9 அறிவிப்புகளை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல இன்னைக்கு சொல்றாருல்ல. இப்ப இன்னைக்கு சொல்லும் போது இதற்கு முன்னால் அவர்கள் எத்தனை கோரிக்கைகளை வைத்து உங்க பின்னாடி இருந்தாங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும், நிறைய இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அதிமுக அரசு எடுத்த முன்னெடுப்பு தான் அவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி அவர் வந்து தட்டி கழிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஆசிரியர்கள் தரப்புல சொல்லப்பட்டு இல்லைங்க. அவங்கள வந்து ஒரு திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறது தேர்தல் நெருங்கும் போது எதையாவது ஒரு திட்டத்துல, அதுவும் ஏன்னா எல்லாருக்குமான அந்த தொகை வந்து தேவைப்பட போறது இல்லை, அதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்க. அதுல எப்படி வந்து கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா பாக்குறதுக்கு பிரைட்டா தெரியும், ஆஹா நமக்காக முதல்வர் செஞ்சுட்டாருன்னு தோணணும். ஏன்னா இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஒட்டு மொத்தமாகவே திமுகவுக்கு எதிராக இருக்காங்கிறது தான் சர்வே. நாட் ஒன்லி ஆசிரியர், அனைத்து அரசு ஊழியர்களுமே
பெரும்பான்மையானவர்கள் திமுகவிற்கு எதிரானவர்களாக மனநிலை. ஏன்னா அவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி இறைச்சி உங்களுக்கு நாங்க அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லி அவர்களையே வாக்கு சேகரிக்க வைத்தவர்கள் தான் திமுக. இன்னைக்கு அவர்களை எப்படியாவது நாம மாத்தணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமேங்க கள ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. களம் எப்படி இருக்கு, களத்துல வரக்கூடிய தேர்தல்ல எப்படி யாருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கள ஆய்வு பண்ண தொடங்கிய பிறகு அந்த ஆய்வு முழுவதுமே திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் இருக்கு, எதுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது இதெல்லாம் இப்ப என்னென்ன அறிவிப்புகள் வருதோ அந்த அறிவிப்புகள் எல்லாமே கள ஆய்வின் மூலமாக கிடைத்தவற்றுக்கு ஏதாவது நம்ம கொஞ்சோண்டு மருந்து போட்டுடணும், அவங்க காயத்துக்கு லைட்டா ஏதாவது ஒரு மருந்தை பூசுவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகளை தான் முதல்வர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அறிவிப்பாரு, இப்பயுமே அறிவிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க தேர்தலுக்காகத்தான் சொல்றீங்கிறத கூட தெரியாத அளவுக்கு அவங்க இல்ல. they are also qualified. அவங்களுக்கு தகுதி இருக்கு. நீங்க இத்தனை 4 வருஷமா தூங்கிட்டு 4வது வருஷம் எந்திரிச்சு உட்காந்துட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி ஆஹா ஆரம்பிச்சுட்டாங்க. போன வாட்டி என்ன செஞ்சாங்களோ அதே இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நாம தான் அலர்ட்டா இருந்துக்கணும் அப்படிங்கிறத மக்களும் உணர தொடங்கிட்டாங்க, அரசு ஊழியர்களும் உணர தொடங்கிட்டாங்க, தற்காலிக பணியாளர்களும் உணர தொடங்கிட்டாங்க, மாணவர்களும் உணர தொடங்கிட்டாங்க, எல்லாருமே பெண்களும் உணர தொடங்கிட்டாங்க, இளைஞர்களும் உணர்றாங்க. ஒட்டு மொத்தமாக விவசாயிகளும். ஏன்னா விவசாயி மேல குண்டாஸ் போட்ட ஒரே கட்சி திமுக தான். இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுதான் குண்டாஸ் போடுறாங்க ஒரு விவசாயி மேல். அப்ப இது எல்லா இடங்களிலேயுமே இவர்கள் நிர்வாக திறன் இல்லாம மக்களை பற்றி சிந்திக்காம தன்னை மட்டுமே பற்றி சிந்திச்சதுனால வந்த விளைவுகள் இன்னைக்கு ஆய்வு அவர்களுக்கு எதிராக இருக்கு. கள ஆய்வு அவங்களுக்கு எதிராக இருக்கு. இதை திருப்பணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி 1% கூட தேராது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.